உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவம் அவசியம் இல்லைங்க. உணர்வுகள் போதும். உள்ளத்தில் வலிமையாக இருக்கும் தாங்கள் தான். உள்ளத்திலே வலிமையாக இருக்கிறது தாங்கள் தான். ஏங்க வந்துருச்சு. பாரதத்தில் மிகப்பெரிய திருவிழாலாம் வருது. உங்களுக்கு வெற்றி கூடிய நாட்டுக்கான திருவிழாலாம் வருது. சுவாமி ஐயா எப்போதுமே சிம்மராசி வந்துட்டா நான் நேர வெற்றி கூடிய நாட்டுக்கு தான் வருவேன். அது கடகராசியாக இருந்தாலும், சிம்மராசியாக இருந்தாலும், தனுசுவாக இருந்தாலும், விருச்சகமாக இருந்தாலும், மேசமாக இருந்தாலும், அரசியலும் ஆன்மீகமும் நிர்வாகமும் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை. சொன்னாலும் சொல்லாட்டியும் சுவாமி சொல்லிட்டாரா, கண்டிப்பாக நம்ம போய் நம்ம ஜாதகத்தை போய் கொடுக்கணும். நம்ம ஜாதகத்தை எங்கேயாவது போய் கொடுங்க. என்கிட்ட வர வேண்டியது இல்லை. எங்கேயாவது கொடுங்க. கொடுத்தனா உங்களுக்கு நல்லா. என்ன லக்கணம்? கடக லக்கணம். 2க்குரிய சூரியன் மேசத்துல உச்சம். அட்ரா சரி, ஏதாவது ஒரு எம்பியா வரணும், ஏதாவது ஒரு எம்எல்ஏ வரணும். எம்எல்ஏ இல்லை, எம்பி தானே. ஏதாவது நம்ம சாதிக்கணும். 2க்குரியும் தனம் தானியம் கீர்த்தி சகித வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை பட்டம் பதவி தேடி வரக்கூடிய இடம் 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடம் இருக்கும்போது உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்காரு. 14/4/2024 உச்சம் பெற்றிருக்காரு. அப்ப என்ன செய்யும்? கொடுப்பார், கெடுப்பார் இல்லை. சிம்மத்திற்கு ஏற்கனவே குரு பலம். உங்க ராசிக்கு 9ல் குரு பாக்கியாதிபதியா இருக்காரு. தகப்பனுடைய சொத்துக்கள் நிழல்ல ஒரு அதாவது நிலுவையில் உள்ள சொத்துக்கள் மீண்டும் வருவதற்கான நேரம். சிம்மராசி நேயர்களுக்கு மறுபடியும் சொல்றேன், இன்னும் 1 மாசம்தான். இன்னும் 1 மாசம்தான். உங்க ராசிக்கு கண்டிப்பா 1 மாசம். அடுத்து உங்கள் குரு மாறிக்கிடுவாரு, மறந்துடாதீங்க. ஆக கண்டிப்பா உங்களுடைய அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, உறவுகளும் சரி, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய திறமை, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும். கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும். அன்பு பாசத்துக்கும் நீங்களும் சாதாரண அல்ல. ஒரு காரியத்தை முடிக்கிறதுல அது எத்தனை ஆண்டுகளும் சரி முடிக்காம நீங்க இருக்க முடியாது. அதை முடிக்காம இருக்க முடியாது. முடிச்சாதான் தூக்கம், முடிச்சாதான் நிம்மதி, முடிச்சாதான் சாப்பாடு, முடிச்சாதான் மற்ற செயல். அப்படி எண்ணம் கொண்டவர்கள் தாங்க. வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்குவீங்க. வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்குவீங்க. ஆக எப்படி இருக்கணும்? இந்த ஆண்டு உங்களுக்கு குரோதி ஆண்டு. நிச்சயமாக உங்க ராசிக்கு செவ்வாய் சனி 7. கொஞ்சம் கவனமா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா 7 சமசப்த பார்வை. நண்பர்களுக்கு ஒரு இடம், மனைவிக்கு ஒரு இடம், பார்ட்னர்ஷிப்புக்கு உரிய பிளேஸ். அப்ப செவ்வாய் சனி எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கும். அது செவ்வாய் சனி சூரியன் பார்க்கிறார். சூரியன் வீடு தான் பார்க்கல, பட் இருந்தாலும் செவ்வாய் சனி 7ஆம் பார்வையை சூரியனை விட்டு பார்க்குறாங்கல்ல, உங்கள் ராசியை பார்க்குறாங்கல்ல. அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா சம்பாதிக்கிறேன் சுவாமிஜி, ஆனால் கையில் இல்லை. நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் கையில் இல்லை. அது என்னன்னு தெரியல. யோசிங்க. 14/4/2024 எவ்வளவு சம்பாரிச்சோம், எவ்வளவு செலவழிச்சோம், 15ல் எவ்வளவு செலவு, 16ல் எவ்வளவு வருமானம், அப்படியே எழுதிட்டு வாங்க டைரியில். 5ஆவது மாதம் ஃபுல்லாக 31/5/2024 எடுத்து பாருங்க. வருமானம் 10 ரூபா இருக்கும், செலவு 100 ரூபா இருக்கும். அப்புறம் கையில் எப்படி தங்கும்? கடன் தான் வாங்கணும். கையில் எப்படி தங்கும்? அதனால சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் சிக்கனத்தை கவனிப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ல் கேது. மரியாதை மதிப்பு எல்லாமே கொடுப்பீங்க. குடும்பம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதை விட 7, 8ல் உங்களுக்கு சுக்கிரன் புதன் ராகு. 8ல் அட்டமாதிபதி ராகு. அட்டமாதிபதி திசை உங்களுக்கு யாருக்காவது நடக்குதுன்னு வைங்களே, ரொம்ப கஷ்டம். அட்டமாதிபதி திசை நடக்காம கஷ்டம். அட்டமாதிபதி சாரம் பெற்ற திசை நடந்தாலும் கஷ்டம்.
அந்த அட்டமாதிபதி திசை நடக்கும்போது சந்திராஷ்டம் வரும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எப்போ நல்ல நேரம் வரும்னு நம்ம சொல்ல வேண்டாம், கெட்ட நேரம் எப்போ வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்ல நேரம் வரும்னு சொல்லணும், கெட்ட நேரம் எப்போ வரும் அதுதான் முக்கியம். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய, ஆனால் முன்னாடியே சொல்லிட்டேனே, ராசிநாதன் உச்சம், ராசிநாதன் உச்சம் இல்லை 9க்கு பாக்கியத்துக்கு பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் ஒன்றா இருக்கிறீங்க பாருங்க. பாக்கியாதிபதியும் ராசியாதிபதியும் ஒன்றா இருக்கிறீங்க, ஒன்றா இருந்து காலபுருஷனுக்கு நம்பர் 1ல் இருக்கிறீங்க. அப்போ 2 பேருமே எப்படிப்பட்ட ஆள், மோசமான ஆள், சொல்கிறத கேட்கவே மாட்டோம். யார் அது? சிம்மம். சொல்கிறத படிச்சுட்டுண்டா, சும்மா படின்னு சொல்லிட்டு இருக்காது. இதே மகராசிட்ட இப்போ சொல்லுங்க, ஏமா 10 தடவை படிச்சிட்டோமா, அந்த பாட்டு வரவே மாட்டேங்குதுமா, அந்த பாட்டு வரவே மாட்டேங்குதுமா, என்ன பண்ணுறதுமா, எனக்கு ஒன்றும் தெரியணுமா. துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாயின்னு படிச்சுக்கிட்டே இருக்க வர மாட்டேங்கணும். ஆனால் சிம்மராசிக்காரன் கேளுங்க, போமா படிச்சுட்டு எழுதி வச்சுட்டு போ, எடுத்துகிட்டு போ, ஸ்கூலுக்கு தானே போகிற, டீச்சர் தானே, எங்கள் அம்மா டீச்சர் என்னை உயிராக வாங்குறேன், அப்படி பேசிகிட்டு இருப்பான். ஆக கண்டிப்பாக எல்லா கலைகளிலும், எல்லா வேலைகளும், எல்லா பணிகளும், எல்லா சுக துக்கங்களையும் அனுசரித்த இராணுவம், புரட்சி, வெறி கொண்டு தாக்குதல், முன்னின்று நடத்துதல், எல்லாத்திலும் முதலாக இருக்கக்கூடியது சிம்மராசி. முதலாக இருக்கக்கூடிய சிம்மராசி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதிகமாக, ஹோட்டல், வெல்டிங் செட்டு, வெல்டிங், டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக்கல், மெடிக்கல் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு நேரம் நல்லா தசாபத்தி இருந்து நல்லா இருந்ததுன்னா, ஏன்னா அடுத்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி. தயவு செய்து சுவாமி உங்களை எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டு வர்றேன், 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், சிக்கனத்தை பயன்படுத்துங்கள் சிம்மராசி நேயர்கள். வாரி வாரி வழங்கினா மட்டும் போட்டாது, வழங்குறது முக்கியம் அல்ல, உங்களுடைய எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டும். நீங்கள் இங்கே டெபாசிட் பண்ணுங்க, பிரார்த்தனை என்ற டெபாசிட்டை பண்ணுங்க, சேவிங்ஸ் என்ற டெபாசிட் பண்ணுங்க, உழைப்பு என்ற டெபாசிட் பண்ணுங்க, உணர்ச்சிகளையும் விட்டுருங்க. அப்படிலாம் வந்தீங்கன்னா தயவு செய்து சிம்மராசி நேயர்களுக்கு 2025 அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது, மிக கவனமாக இருந்துங்க. அப்புறம் சுவாமிஜி சொல்லணும்னு சொல்லாதீங்க, உங்களுடைய எதிர்காலத்தையே நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் தசாபத்தியை பார்த்துக்குங்க. இப்போ நல்லா செயல்படுத்தி நல்லா ஸ்டடி பண்ணுங்க. அஷ்டமத்து சனிங்கிறத சொல்லக்கூடாது, அது ஒரு எக்ஸாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அப்போ ஸ்டடி பண்ணிக்கிறீங்க, நல்லா பண்ணிக்கணும். எந்த வகையில் சம்பாதிக்கணும் அந்த வகையில் பண்ணிக்கணும். அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக பண்ணுங்க. மகம் பூரம் உத்தரம்லையே அம்பாள் வழிபாடு கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணிக்கோங்க. சமேதர் சிவகாமி சமேத உடனுரை கூத்த பெருமாள், சவுந்தரவல்லி நாயகி, சவுந்தரவல்லி சமேத சிவயோகிநாதர் சமேத, சவுந்தரவல்லி நாயகி உடனுரை சமேத, அப்படி இருக்கக்கூடிய நாமங்களை, திருநாமங்களை பாராயணம் பண்ணுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பிரதோஷ வழிபாடு, சிவனுடைய கடாட்சங்கள், ருத்ர ஜபம், லிங்காஷ்டகம் எல்லாமே நல்லா படிங்க. அப்போ அந்த மாதிரி படித்து வந்தீங்கன்னா அந்த தடங்கள்லாம் குறையும், அந்த தடங்கள்லாம் குறையும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல, நிச்சயமாக தடங்கள் குறையும். எனவே தயவு செய்து சிம்மராசி நேயர்கள் இந்த ஆண்டு குரோதி ஆண்டை விரோதியாக நினைக்காதீர்கள், செயல்படுத்துங்கள். வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கும். எந்த வெற்றிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க.